இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதில் 1½ டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அது கூட சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையாலே பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கனை இன்னுமே டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு அயன் கடாயில் 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். அது கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க சிக்கன் மசாலாவை அது கூடவே சேர்த்து பரட்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் 4 பல் பூண்டையும் பச்சை மிளகாயையும் கீறி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இனி ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிரும். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.